முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பவுமே சருமம் ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே வறண்ட சருமம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக கொப்புளங்கள், வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருக்கள், அங்கங்கே கருமை நிற புள்ளிகள் நிறைய ஏற்படும். முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு அதிகமான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி ஏற்படும். அடுத்ததாக நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள், சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அர்டிகேரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அலர்ஜி, அது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. கண் எரிச்சல், எப்பவுமே ஒரு மாதிரியான கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கல் எல்லாமே, இந்த மலச்சிக்கல் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடலில் ஏற்படும். பசியின்மை, மந்தம், புளித்த ஏப்பம் இந்த மாதிரி இருக்கும். காலையில் சாப்பிட்ட ஃபுட் இன்னுமே எனக்கு சரியாக ஜீரணமாகலை, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும்.